தமிழ் ஏதாவது புரிஞ்சுதா? அதே தான் டைப் பண்ணும்போது நீங்கள் கண்டினியூஸாக டைப் பண்ணிங்கன்னா வந்துடும் அது. சரியா? கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். ஓகே, இப்போ நான் இந்த ஃபைல் மட்டும் க்ளோஸ் பண்ணுறேன். என்ன ஃபைல் இருக்கு பாருங்கள், ஒர்க்கிங் ஃபைல். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. ஒரு சாஃப்ட்வேர் ஒன்ஸ் ஒரு டைம் ஓப்பன் பண்ணிட்டா அப்பப்போ ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. சரியா? நீங்கள் போயிட்டு ஃபைலில் போயிட்டு இங்கே க்ளோஸ் கொடுத்துங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு சேவ்னா சேவ் பண்ணிங்க, நோனா நோ கொடுத்துங்க. இப்போ இருக்குது பார்த்தீங்களா, இப்போ உங்களுக்கு அந்த ஃபைல்ஸ் இல்லை, வெறும் வேர்டு மட்டும்தான் இருக்குது. சரியா? வேர்டோட ஃபைல் கிடையாது. இப்போ ஃபைல் நியூ கொடுக்கும்போது தான் உங்களுக்கு நியூ பிளாங்க் டாக்குமெண்ட் கொடுத்தா தான் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். சரியா? நீங்கள் ஃபைலில் போயிட்டு இங்கே க்ளோஸ் கொடுத்துருங்க. அப்பப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே க்ளோஸ் கொடுத்துட்றீங்க, அது முழுசாக போயிடுது. அப்போ திருப்பி நீங்கள் ஸ்டார்ட்டில் போயிட்டு ஓப்பன் பண்ணி வேர்டு எடுத்து பண்ணுறதுக்குள்ளே டைம் ஆகிடும். நீங்கள் அங்கேயே ஒரே செகண்டில் உங்களுக்கு வேர்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, சரிங்க. அப்புறம் எதுக்கு இங்கே க்ளோஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது வேறு நானும் கிளாஸ் எடுத்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்துன்னு கொண்டிருக்கேன். சரி, ஓகே. இன்சர்ட் பார்த்தோமா நேற்று? இன்சர்ட் நான் சொல்லவே இல்லையா, வியூ மட்டும் தான் சொன்னேன் நான். சரியா? ஓகே, இப்போ பாருங்கள், இன்சர்ட் பிரேக். பிரேக் அப்படின்னா ஒரு பேஜுக்கு ஒவ்வொரு பேஜுக்கும் பிரேக் ஆகும். அதாவது ஒரு பேஜ் கண்டினியூஸாக வருதுன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ நீங்கள் ஃபைல்ஸில் வியூவில் போயிட்டு நார்மல் வியூ கொடுத்தீங்கன்னாக்கா நார்மலாக நீங்கள் டைப் பண்ண அப்படியே போயிட்டே இருக்கும், பேஜ் பிரேக் வராது. ஆனால் இதில் பேஜ் பிரேக் வரும். நார்மல் பிரிண்ட் லேஅவுட் கொடுத்துட்டிங்கன்னா பேஜ் வந்து பிரேக் ஆகிடும். சரியா? இதான் வந்து பேஜ் பிரேக் பேர் இருக்குது. நீங்கள் அந்த பேஜ் பிரேக்கை இங்கேயே ஷார்ட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நீங்கள் கொஞ்சம் டைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த 2 லைன்லேயே கூட பேஜ் பிரேக் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்சர்ட்டில் பிரேக் கொடுத்துட்டு பேஜ் பிரேக் கொடுத்து ஓகே கொடுத்துட்டிங்கனாக்கா அதோட பேஜ் பிரேக் ஆகிடும், அடுத்த பேஜுக்கு போயிடும். சரியா? அதாவது புது நியூ பேஜ் ஓப்பன். அப்போ ஒவ்வொரு டைம் நீங்கள் இந்த பேஜ் காலியான பேஜுக்கு என்ட்ரு கொடுத்து அடுத்த பேஜுக்கு போகணும் அவசியம் இருக்காது. புரியுதா இல்லையா? ஓகே, பேஜ் பிரேக் அதாவது ஒரு குறிப்பிட்ட கொஞ்சமாக தான் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட நீங்கள் பேஜ் பிரேக் கொடுத்துருக்கணும். சரியா? பேஜ் பிரேக் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னாக்கா கண்ட்ரோல் என்டர் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு பேஜும் கிரியேட் ஆகிடும். கீழே பாருங்கள், பேஜ் கிரியேட் ஆகுதா? தெரியுதாங்க பேஜ் கிரியேட் ஆகிறது? கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா நியூ பேஜ் கிரியேட் ஆகும். எங்கே இருந்து கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறீங்களோ அந்த பேஜ் பிரேக் ஆகும். அதோட வந்து ஆப்ஷன் எங்கே இருக்குனாக்கா இன்சர்ட்டில் பிரேக், பேஜ் பிரேக் ஓகே கொடுத்துக்கலாம். சரியா? ஒரு பேஜ் முடிஞ்சு போச்சு அப்படின்றதுக்கு பிரேக் கொடுத்துக்கலாம். ஓகே, இது ஏன் செய்கிறோம் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு டைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் 6வது பேஜில் இருக்கேன்னா, ஆமாம் 6வது பேஜில் இருக்கேன். இப்போ நான் ஒரு பேஜிலேருந்து இதோட என்ட்ரு கொடுக்குறேன். இங்கேருந்து என்ட்ரு கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். என்ட்ரு கொடுத்து ஒரு பேஜ் நான் பிளாங்காக ஓப்பன் பண்ணுறேன். சரியா? அடுத்த பேஜுக்கு வந்துருச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சின்னது பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் இங்கேருந்து 6வது பேஜுக்கு கொண்டு வந்திருக்கேன். சரியா? இங்கேருந்து 6வது பேஜுக்கு கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் இங்கே என்ட்ரி பண்ணனா என்டர் கொடுத்தனா என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு பேஜுக்கும் நகரும். ஸோ இப்போ நீங்கள் செஞ்ச அலைன்மெண்ட்டு அந்த பேஜ் இப்போ பேஜுக்கு மேலே செஞ்சு வச்சுருந்தீங்கனாக்கா இப்போ இந்த டைட்டிலில் இங்கே ஒரு டைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா அங்கேயே இருக்காது. அது நான் இங்கே என்ட்ரு கொடுத்தனா அது நகரும். புரியாலே? நீங்கள் ஏதாவது முதல் பேஜில் போய் அலைன் பண்ணிங்கனாக்கா லாஸ்ட் பேஜ் வரைக்கும் எல்லா பேஜுமே மாறும் அலைன்மெண்ட். ஆனால் பேஜ் பிரேக் கொடுத்து செய்கிறீங்க. கண்ட்ரோல் என்டர் கொடுத்துட்டேன், பேஸ்ட் கண்ட்ரோல் என்டர். இப்போ நான் இங்கே போயிட்டு ஒரு புதுசாக என்டர் கொடுத்து பண்ணுறேன் அப்படின்னா எங்கேயும் போகாது, எங்கேயும் அலைன்மெண்ட் மாறாது. சரியா? இப்போ நான் இங்கே இதே கூட வந்து என்டர் கொடுக்குறேன்னா கூட ஒன்றும் ஆகாது. அந்த பேஜ் முடிகிற வரைக்கும் அது போகும். புரியுதா இல்லையா? அதாவது நீங்கள் பேஜ் பிரேக் கொடுத்து தான் பண்ணணும். பேஜ் பிரேக் ஏன் கொடுக்கணும்னாக்கா பேஜ் பிரேக் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பேஜ் மாறாமல் அப்படியே இருக்கும், அந்த பேஜுக்குள்ளே இருக்கும். புரியுதா இல்லையா? ஓகே, நீங்கள் அடுத்த பேஜுக்கு நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டு போகிறீங்கனாக்கா அடுத்த பேஜ் நீங்கள் உங்களுக்கு காலையே பிளாக் ஓப்பன் ஆகிடும். ஆனால் அலைன்மெண்ட் மாறாது. சரியா? ஆனால் அதே
அப்படியே கண்டினியூஸாக டைப் பண்ணியிருக்கீங்க பேஜ் பிரேக் கொடுக்காம அப்படின்னாக்கா நான் இங்கே போயிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். இங்கே காலியாக இருக்குன்னு வச்சுங்களேன், எல்லா பேஜ்லையும் நகரும், எல்லா பேஜும் முன்னாடி போயிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். புரியுதா இல்லையா? பேஜ் பிரேக் கொடுக்காம செஞ்சால் மொதல் பேஜில் நீங்கள் டைப் பண்ணாலோ இல்லை இடையில பேஜில் போய்ட்டு ஏதாவது மோடிஃபை பண்ணாலோ உங்களுக்கு எல்லா பேஜ்லேயும் அந்த அலைன்மெண்ட் மாறும். நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருக்கீங்க, ஏதாவது பொம்மை வச்சுருக்கீங்கன்னா அது அங்கங்கே நகர்ந்து போயிடும். சரியா? ஒவ்வொரு பேஜுக்கும் திருப்பி முதல்ல இருந்து நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணுவீங்க, நிறைய தலைவலி பிடிச்சி வேலை இருக்கும். அதனால் பேஜ் பிரேக் ஒவ்வொரு பேஜ் முடிவுலையும் பேஜ் பிரேக் கொடுத்துக்கணும். சரியா? நான் செஞ்சது முடிஞ்சு போச்சு, இவ்வளோ தான் எனக்கு பேஜ் அப்படின்னாக்கா கண்ட்ரோல் என்டர் கொடுத்துருங்க, ரொம்ப ஷார்ட்கட் ஈஸியாக இருக்கும். சரியா? கண்ட்ரோல் என்டர், அடுத்த நியூ பேஜ் க்ரியேட் பண்ணிக்கும். அதுதான் வந்து பேஜ் பிரேக். அது வந்து இன்சர்ட்டில் பிரேக், பேஜ் பிரேக். ஓகே, புரியுதா இல்லையா? புது பேஜுக்கு போயிடும். அந்தந்த பேஜில் நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது அந்தந்த பேஜில் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அந்தந்த பேஜில் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். அந்த பேஜ் பிரேக் பண்ணிட்டீங்கன்னா அந்த அலைன்மெண்ட் மாறாமல் இருக்கும். பேஜோட முதல்ல டைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அங்கேயே தான் இருக்கும், எதுவும் மாற்றமும் இருக்காது. அதனால் பேஜ் பிரேக் அவசியம். சரியா? மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் போட்டுக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு பேஜுக்கு நம்பர் க்ரியேட் பண்ணுறீங்க இல்லையா? ஃபுட்டர் ஹெட்டர் உங்களுக்கு இதிலே வரும், ஃபுட்டர் ஹெட்டர் வரும். ஃபுட்டர்னாக்கா ஹெட்டர்னா மேலே வரும், ஃபுட்டர்னா கீழே வரும். சரியா? ஹெட்டர்னா மேலே வரும், ஃபுட்டர்னா கீழே வரும். சரியா? ஃபுட் ஹெட்டு, புரியுதா இல்லையா? ஓகே, மேலே நம்பர்ஸ் வேணும், அது எங்கே வேணும்? சென்டராக வேணுமா, ரைட்டில் வேணுமா, லெஃப்ட்டில் வேணுமா? இப்போ நான் ரைட்டில் வச்சுக்கிறேன். ரைட்னா டாப்பில் ரைட். ஓகேங்களா? டாப்பில் ரைட்டில் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், ஓகே கொடுத்துட்டேன். இப்போ நான் அதுக்கு இப்போ நான் எத்தனாவது பேஜில் இருக்குன்னு பாருங்கள். சரிதா? 5வது பேஜ், அடுத்தது 6வது பேஜ். ஓகேங்களா? ரைட்டில் கொடுத்துருக்கேன். அதையே நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்சர்ட்டில் பேஜ் நம்பர் சென்டர் கொடுத்துங்க, சென்டரில் வரும். ஓகேவா? லெஃப்ட்டில் வேணும்னாலும் அதை எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபார்மேட், இன்சர்ட், பேஜ் நம்பர், லெஃப்ட், ஓகே கொடுத்துட்டிங்கன்னா லெஃப்ட்டில் வந்துடும் நம்பர். நீங்கள் அப்படியே க்ரியேட் பண்ணிட்டு போனாலே போதும், அதுவே பேஜ் நம்பர் உருவாகிடும். சரியா? 100 பேஜ், 1000 பேஜ், 10,000 பேஜ், 1,00,000 பேஜ், எத்தனை பேஜ் இருந்தாலும் அது கவலை கிடையாது. சரியா? அந்த பேஜஸ் அதுவே உருவாகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கீழே ஃபுட்டர், இன்சர்ட், பேஜ் நம்பர்ஸ், ஹெட்டர் இருக்கிறது ஃபுட்டர் கொடுத்துட்டீங்கன்னா கீழே வரும், பேஜ் கீழே. அதில் சென்டர், லெஃப்ட், ரைட் நீங்கள் உங்களுக்கு எது வேணாலும் வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். எல்லாத்துக்குமே பேஜுக்கு கீழே வந்துடும். இப்போ நான் ஹெட்டரும் கொடுத்துருக்கேன், ஃபுட்டரும் கொடுத்துருக்கேன். அதனால் மேலேயும் வரும் 10, கீழேயும் வரும். ஓகேவா? அதனால் ஏதாவது ஒன்று கொடுத்துருங்க. சரியா? மேலே கொடுத்தாலும் ஒன்று தான், கீழே கொடுத்தாலும் ஒன்று தான். பேஜுக்கு மேலேயும் கீழே கொடுத்தா அசிங்கமாக இருக்கும், கீழே கொடுத்துக்கலாம், இன்னும் மேலே கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் எல்லாருமே புக்ஸ்லாம் கீழே தான் இருக்கும், கீழே நம்பர் இருக்கும். அதனால் மேலே இருக்கும்போது வேறு ஏதாவது அறிவியல்னே போட்டிருப்பாங்க, எல்லாத்துக்கும் மாற்றிக்குவாங்க. ஓகே, அதாவது பேஜ் நம்பர் இன்சர்ட் பண்ணுறதுக்கு மட்டும் அது மட்டும் ஞாபகம் வச்சு. சரியா? ஹெட்டர், ஃபுட்டர். ஓகே, இன்சர்ட். அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளாஷ். இது யூஸ் ஆகாது உங்களுக்கு. டேட் அண்ட் டைம் யூஸ் ஆகும் உங்களுக்கு. இன்சர்ட், டேட் அண்ட் டைம். இப்போ டேட் டைம் நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டேட் இன்றைக்கி என்னாச்சு? இன்றைக்கி 27 28 27/4/2013 டைப் பண்ணோம் இல்லையா? அதுக்கு நீங்கள் ஷார்ட்டாக போயிட்டு இன்சர்ட், டேட் அண்ட் டைம், இதோட ஃபார்மேட் இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம், இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதெல்லாம் மெத்தட். ஓகேவா? எந்த மாதிரி வேணும்னு எடுத்துக்கலாம் நீங்கள். உங்களுக்கு சண்டே 27 ஏப்ரல் 2013. ஓகே, அது அப்படியே எங்கேயாவது ஸ்பேஸ் ஆகிடும். உங்களுக்கு டைப் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. டேட் அண்ட் டைம் எப்பயுமே, அதாவது இங்கே என்ன கரண்ட் டைம் இருக்கோ அது கரெக்டாக உங்களுக்கு அங்கே வந்துடும். இங்கே தப்பாக இருந்தால் அதுவும் அங்கேயும் தப்பாக இருக்கும். ஓகேவா? அதனால் இங்கே டேட் அண்ட் டைம் இங்கே பார்த்துட்டு நீங்கள் செய்யணும். சரியா? டேட் டைமும் எடுத்துக்கலாம் நீங்கள். அதில் இன்சர்ட், டேட் அண்ட் டைம் இதில் போனீங்கன்னா டைம் வரும் 16:15. ஓகேவா? டேட் அண்ட் டைம் எடுத்துக்கலாம். டேட் டைம் டைப் பண்ணாமல் அப்படியே ஷார்ட்டாக எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு டேட் அண்ட் டைம் கொடுத்துருக்கேன்.
இன்சர்ட்னா கொண்டு வந்துடுறதுன்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது ஆட்டோ டெக்ஸ்ட். ஓகே, ஆட்டோ டெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெடிமேடாக இருக்கும். இப்போ மெசேஜ் அனுப்புங்க, மொபைல் எல்லாரும் ஆப்ரேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, மெசேஜ் அனுப்பும்போது ரெடிமேட் மெசேஜஸ் வச்சுருப்பாங்க. தேங்க்யூ இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெடிமேடாக இருக்கும். சரியா, கான்ஃபரன்ஸ் பேஜஸ், டேட்டு, டியர் சார், மேடம், இதெல்லாம் நீங்கள் டைப் பண்ண அவசியம் இருக்காது. அப்படியே கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அங்கே அப்படியே ஆட் ஆகிடும், உங்களுக்கு வந்துடுவாங்க. இன்சர்ட் ஆட்டோ டெக்ஸ்ட். சரியா, டைப் பண்ணாமல் அப்படியே கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் ஷார்ட்டாக இன்சர்ட் கொடுத்து கொண்டு வந்துக்கலாம். இன்சர்ட் ஆட்டோ டெக்ஸ்ட். இதே ஒரு சிலர் கொடுத்துருப்பாங்க, லைன்ஸ், அட்டென்ஷன், க்ளோசிங், சின்சியர்லி, தேங்க்யூ. இப்போ ஒரு சிலருக்கு வந்து அது சரியாக ஸ்பெல்லிங் தெரியாது. சரியா, ஸ்பெல்லிங் தெரியாது, டைப் பண்ண ஓகேங்கன்னா வரணும் அப்படின்னு தெரியாது, இங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது க்ளோசிங். க்ளோசிங்னா எப்பயுமே பேஜ், ஒரு லெட்டர்ஸ், வேறு ஏதாவது ஃபார்ம் யாருக்காவது அனுப்புகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் வருது. பெஸ்ட் ரிஜிஸ்டர், பெஸ்ட் விஷஸ், கைண்ட்லி, லவ்லி, ரிகார்டு, சின்சியர்லி, தேங்க்யூ, யுவர் ட்ரூலி, இந்த மாதிரி எழுதும் இல்லையா, கீழே எழுதும்ல, உண்மையான, இப்படிக்கு அப்படின்னு எழுதுறோம் இல்லையா, அந்த மாதிரி வார்த்தைங்க தான் இதில் எல்லாமே. உங்களுக்கு எந்தெந்த லெட்டர்ஸ் அனுப்புகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தேங்க்யூ, தேங்க்ஸ், யுவர் செல்ஃப், சின்சியர்லி, யுவர்ஸ், எது வேணால் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கொண்டு வந்துக்கலாம். உங்களுக்கு அப்படி கொடுத்தீங்கன்னா வந்துடும் இல்லையா. இன்சர்ட் ஆட்டோ டெக்ஸ்ட். அப்படியே நீங்கள் உள்ளே இருக்கிறது அப்படியே எடுத்துக்கலாம். சப்ஜெக்ட், டைட்டில், சம்மர், இது எதுவும் இல்லை. சிக்னேச்சர்ஸ், நீங்கள் சிக்னேச்சர்ஸ் கூட இன்சர்ட் பண்ணிக்கலாம். டியர் மேடம், டியர் சார், எல்லாமே நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். சரியா, உங்களுக்கு ஸ்பெல்லிங் போய் தெரியணும் அவசியம் இருக்காது. இப்போ ஒரு சிலர் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க ரெடிமேடாக. இப்போ நீங்கள் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இன்சர்ட்டில் போய்ட்டு நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். அதில் ஆட்டோ டெக்ஸ்ட், க்ளோசிங், அட்டென்ஷன், ஹெட்டர் புட்டரில் கொண்டு வர்றது, ட்ரேட், ஃபைனான்ஸ், எதை பற்றியாவது நீங்கள் எழுதுறீங்களே அதை பற்றி உங்களுக்கு கொண்டு வந்துக்கலாம். க்ளோசிங், சர்டிஃபிகேட், மெயிலு, நிறைய இருக்குது. மாதிரி பர்சனல், ரிஜிஸ்டர் மெயில், இந்த மாதிரி நிறைய நீங்கள் ஒர்க் பண்ணும்போது எல்லாம் தேவைப்படும். இதெல்லாம் சரியா, இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவைப்படும். அதனால் ஆட்டோ டெக்ஸ்ட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆட்டோ டெக்ஸ்ட்டில் நீங்களும் போய் புதுசாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட்டோ டெக்ஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் மேலே இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஆட் கொடுத்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, நீங்கள் இங்கே ஓகே பண்ணிக்கலாம். இப்போ இன்சர்ட்டில் போய்ட்டு ஆட்டோ டெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். எங்கே இருக்கு பாருங்க, வந்துடலையே, இல்லை ஓட்டுக்கலாம். நார்மலில் தேவைன்னா அதே வார்த்தையை நீங்கள் கொண்டு வந்துடலாம் டேரெக்டாக அப்படியே. ஓகே, ஆட்டோ டெக்ஸ்ட் புரியுதுங்களா, எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு. நீங்களே ஆட்டோ டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் தேவையானது. ஓகே, இன்சர்ட்டில் ஆட்டோ டெக்ஸ்ட், ஆட் டெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் புதுசாக டைப் பண்ணி அதில் ஆட் கொடுத்துக்கலாம். ஆட் கொடுத்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு அது நார்மலாக இதில் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் திருப்பி இன்சர்ட் பண்ணும்போது ஒவ்வொரு டைம் அதை டைப் பண்ண அவசியம் இருக்காது. நார்மலில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம். எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா, ஆட்டோ டெக்ஸ்ட் வேர்ட்லேயே உட்காந்துரும் அது. சரியா, நீங்கள் பேஜஸ் க்ளோஸ் பண்ணிட்டாலும் பிரச்சனை கிடையாது, அதிலே சேவ் ஆகிடும். எந்த பேஜ் நியூ பேஜ் ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் போய் திருப்பி இன்சர்ட்டில் ஆட்டோ டெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஆட்டோ டெக்ஸ்ட்டு எடுத்துக்கலாம். டைப் பண்ணி சேவ் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டாலும் கவலை கிடையாது. நீங்கள் புதுசாக திரும்பவும் வேர்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இன்சர்ட் ஆட்டோ டெக்ஸ்ட். ஆட்டோ டெக்ஸ்ட்டில் அப்படி ஸ்டோர் ஆகிடும். அது ஆட்டோ டெக்ஸ்ட். சேவ் ஆகிடும். சரியா, விண்டோஸ் 7 ஆகல. ஆட்டோ டெக்ஸ்ட்லேயே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதுலேயே அட்டென்ஷன் கொடுத்துக்கலாம். நீங்கள் என்ன வேணாலும் டைப் பண்ணி ஆட் கொடுத்து
நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இருக்கும், சேவ் ஆகும் அதுலேயே இருக்கும். சரி, நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அவ்வளோ திருப்பி ஆட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆட்டோ டெக்ஸ்ட். வெறும் வார்த்தைகள்லாம் நீங்கள் கொண்டு வந்துக்கிறதா, ஒரு லைன் ஒரு பேராகிராஃபாக அதை ஆட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஹெட்லைன்ஸ்லாம் கொண்டு வந்துக்கலாம் நிறைய. ஓகே, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபீல்டுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதில் ஒரு புக்ஸ் எழுதுறீங்க, ஒரு ஃபைல்ஸ் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபீல்ட்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா அதில் இருக்குது யார் எழுதுனீங்க அப்படின்றது டீட்டெயிலாம் இதில் வரும். சரி, ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகாது, இதெல்லாம் பிரிண்ட் அவுட்டில் வராது. ப்ராப்பர்ட்டியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆத்தர் யார், ஒரு புக்ஸ் எழுதுனவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபீல்ட்ஸ் அதுதான் ஃபீல்டுனா. சிம்பிள் ஒரு புதுசாக அந்த மாதிரி தேவையான சிம்பிள்ஸ், நிறைய சிம்பிள்ஸ் இருக்கும், அந்த சிம்பிளை எடுத்துக்கலாம் நீங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரிலாம் சிம்பிள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியாதுல, இந்த மாதிரி சிம்பிள்லாம் இதில் இல்லை. கீபோர்டில் ரூட்டு, சிக்மா, ஒய், ஈவன், மியூ, இந்த மாதிரியான சிம்பிள்லாம் கிடையாது இல்லையா கீபோர்டில். அதனால் நம்ம இந்த மாதிரி சிம்பிள்லாம் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இன்சர்ட் போயிட்டு சிம்பிள் கொடுத்து உங்களுக்கு இதில் இருக்கும் எந்த சிம்பிள் வேணாலும் இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா அந்த சிம்பிள் உங்களுக்கு இதில் இன்சர்ட் ஆகிடும். இப்போ என்ன இன்சர்ட் சிம்பிள், இங்கே அது நிறைய வரும். இந்த மாதிரி சிம்பிள் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு டைப் பண்ணும்போது தேவைப்படும். டாலர் சிம்பிள் இந்த மாதிரிலாம் நிறைய வரும். இல்லை இருக்குது, எல்லா சிம்பிளுமே கிடைக்கும்ல. ஒன்று நகர்த்தினீங்கன்னா எல்லாமே வரும் நமக்கு. எல்லாம் சிம்பிளாக இந்த மாதிரிலாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரிலாம் போடுறது எல்லாமே யூஸ் ஆகும். மேத்தமெட்டிக்ஸில் வர சயின்ஸ் எல்லாமே இதில் வரும். எல்லா சிம்பிளும் இதில் கொடுத்துருப்பாங்க. எந்த சிம்பிள்லாம் இதுதான் இல்லை அப்படின்லாம் கிடையாது. எல்லாத்தையுமே போயிட்டு நீங்கள் எல்லாம் இன்சர்ட் கொடுத்துக்கலாம். சர்ச் பண்ணிக்கலாம், சின்னது பண்ணிக்கலாம், எல்லாமே உங்களுக்கு ஃபாண்ட்டு தான், ஃபாண்ட்டாக தான் இருக்கும். அது அப்படியே நீங்கள் போய் மோடிஃபை பண்ணிக்கலாம். இது பெருசு பண்ணால் பெருசு பண்ணிக்கலாம், கலர் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். அது எல்லாமே நார்மல் ஒரு டெக்ஸ்ட்டாக ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் போய்ட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதில் சரியா எடுத்து மோடிஃபிகேஷன் சிம்பிள் அதான் இல்லாத சிம்பிளை கொண்டு வர்றதுக்கு இன்சர்ட்டில் சிம்பிள் இருக்கும். சரியா அடுத்தது பிக்சர்ஸ். சிம்பிளுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னா கமாண்ட் இருக்குது. கமாண்ட் லைன் இது உங்களுக்கு தேவைப்படாது. கமாண்ட் யூஸ் ஆகாது. சரிங்களா, கமாண்ட் தேவையில்லை, அது வேஸ்ட்டாக ஓப்பன் ஆகிடும், அதெல்லாம் பிரிண்ட் ஆகாது. ரெஃபரன்ஸில் இதுவும் யூஸ் ஆகாது உங்களுக்கு. ஃபுட் நோட்டு, பாட்டம் பேஜ் டெக்ஸ்ட், அதாவது ஃபுட்டர் ஹெட்டர்லேயே வந்துடும் உங்களுக்கு நம்பர் நோட்ஸ் எல்லாமே. அதில் எப்படி டைப் பண்ணிக்கலாம், இதுவும் யூஸ் ஆகாது. ரெஃபரன்ஸும் வேண்டாம். பிக்சர் யூஸ் ஆகும். பிக்சர் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு இமேஜ் நீங்கள் உள்ளே இருக்கிற இமேஜஸ் எடுத்துக்கலாம். அதாவது இன்சர்ட் பிக்சர் ஃப்ரம் ஃபைல் எடுத்துக்கங்க. இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்கு இல்லையா, இங்கே தான் இது எல்லாமே. இங்கே வேர்ட் ஆர்ட்டில் இங்கே இருக்கிறது தான். சரியா, வேர்ட் ஆர்ட்டில் இருக்கிறது தான். இது வந்து டயக்ராம், கிளிப் ஆர்ட், இமேஜஸ், அதே தான் ஃப்ரம் ஃபைல்னு அர்த்தம். ஃப்ரம் ஃபைல் கொடுத்துட்டு நம்ம எங்கேயாவது சேவ் பண்ணி வச்ச இமேஜை எடுத்துகிட்டு வந்துடலாம். எங்கே சேவ் பண்ணியிருக்கு பாருங்கள், இமேஜஸ், நமக்கு தேவையான இமேஜஸ் இன்சர்ட் கொடுத்துக்கலாம். இமேஜ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம், சின்ன பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம் உங்களுக்கு. சரி, ரைட் கிளிக் பண்ணி பிக்சரில் போய்ட்டு லே அவுட் வரும். லே அவுட்டை ஃப்ரம் டெக்ஸ்ட் பிகினிங் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அப்போ தான் நீங்கள் அதை நகர்த்த முடியும், இல்லைன்னா நகர்த்த முடியாது. சரிவா, ஏதாவது ஒரு இமேஜ் நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இன்சர்ட் பிக்சர் ஃப்ரம் ஃபைல். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேறு ஏதாவது இமேஜஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்சர்ட் கொடுத்துக்கலாம். இன்சர்ட் கொடுத்து ரொம்ப பெருசாக இருக்கும், அது நகர்த்தலாம் முடியாது உங்களுக்கு. ரைட் கிளிக் பண்ணி ஃப்ரம் பிக்சர்ஸில் போயிட்டு லே அவுட்டில் ஃப்ரண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் கொடுத்து
கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நகர்த்திக்கலாம். அது சின்னது பண்ணிக்கலாம், ப்ரெஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே உங்களுக்கு எலிஜிபிள் ஆகிடும். எந்த இமேஜ் இன்சர்ட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் ஆஃப் தி டெக்ஸ்ட் கொடுக்கணும் லேஅவுட்டில். அப்போ தான் உங்களுக்கு அந்த இமேஜ் சின்னதாக கொண்டு வர முடியும். இதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய சின்ன சின்ன இமேஜ் எடுத்துக்கலாம். சரி, உங்களுக்கு ஏதாவது இமேஜஸ் கொடுத்து ஏதாவது பேராகிராஃப் டைப் பண்ணணும்னாக்கா அப்போ உங்களுக்கு இன்சர்ட் இமேஜஸ் தேவைப்படும். நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்க இமேஜ் எடுத்துக்கலாம். இன்சர்ட்டில் பிக்சர் ஃப்ரம் ஃபைல், இமேஜஸ் வரும். நிறைய இமேஜஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய இன்சர்ட்டும் பண்ணிக்கலாம். நம்ம ரைட் கிளிக் பண்ணி ஃப்ரம் பிக்சர்ஸ், லேஅவுட், ஃப்ரண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு மேலே வரும். அப்போ தான் நீங்கள் அதை சின்னது பண்ணது முடியும், ப்ரெஸ் பண்ண முடியும். சரி, எதை பற்றியாவது நீங்கள் ஏதாவது புக்ஸ் எழுதுறீங்க, ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இந்த மாதிரி இமேஜஸ் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இன்சர்ட் பிக்சர்ஸ் ஃப்ரம் ஃபைல், ஓகேவா? ஃப்ரம் ஃபைல் உங்களுக்கு வேர்ட் ஆர்ட் எல்லாமே இங்கே இருக்கிறது தான். எல்லாமே இங்கே ட்ராயிங் டூல் பாரில் உங்களுக்கு யூஸ் ஆகுது இல்லையா, இந்த டூல் பாரில் யூஸ் ஆகுது இல்லையா, எல்லாமே இங்கே தான் இருக்குது. இங்கேயும் ஃப்ரம் ஃபைல் போய் எடுத்துக்கலாம். இன்சர்ட் பிக்சர்ஸ் ஃப்ரம் ஃபைல், ஓகேங்களா? இது ஷார்ட்கட்டாக போகிற டூல் பாஸ். அதை நீங்கள் இன்சர்ட்டில் போயிட்டு இங்கே கொடுக்கலாம், பிக்சர் ஃப்ரம் ஃபைல் கொடுக்கலாம். ரெண்டும் ஒன்று தான், நீங்கள் எங்கே போய்ட்டு செய்யலாம். சரியா? இங்கேயும் போய்ட்டு இமேஜ் கொடுத்துக்கலாம், இன்சர்ட் பிக்சர் கொடுத்துக்கலாம், இல்லை இன்சர்ட்டில் போய்ட்டு பிக்சர்ஸ் ஃப்ரம் ஃபைல் கொடுத்துக்கலாம். சரியா? எல்லாத்துக்குமே ரெண்டு வழிங்க, 3 வழி இருக்கும் ஷார்ட்கட். அடுத்தது டயக்ராம். எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். இதே டயக்ராம் தான் இங்கே இருக்குது. உங்களுக்கு டயக்ராம்ஸ் தான் நார்மல் இந்த மாதிரி டயக்ராம்ஸ் போடுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே கொடுத்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு டயக்ராம்ஸ் ஓப்பன் ஆகிடும். இதே நீங்கள் ஃப்ரம் ஃபைல் டயக்ராம் வந்துட்டு லேஅவுட், ஃப்ரண்ட் ஆஃப் தி டெக்ஸ்ட் கொடுத்ததுக்காக தான் நகர்த்த முடியும். எங்கேயாவது உங்களுக்கு தேவைன்னா அதை மோடிஃபை பண்ணி வைக்க முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. ஃப்ரண்ட் ஆஃப் தி டெக்ஸ்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். எல்லாத்துக்குமே எந்த இமேஜாக இருந்தாலும், எந்த பொம்மை எழுத்து தவிர எது கொண்டு வந்தாலும் ஃப்ரண்ட் ஆஃப் தி டெக்ஸ்ட் கொடுக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் நகர்த்தி வச்சுக்க முடியும். இன்சர்ட் டயக்ராம்ஸ். சரியா? ஓகே, டெக்ஸ்ட் பாக்ஸ் எல்லாமே இங்கேயே இருக்குது. உங்களுக்கு ஒரு பாக்ஸ், இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் நீங்கள் ஒன்றுமே கிடையாது. ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளே நீங்கள் பாக்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்தோன்னா எஸ்கேப் கொடுத்தனா அது போய்டும். அதுக்கப்புறம் நீங்கள் பாக்ஸ் போட்டுங்க. சரியா? ரைட் கிளிக் பண்ணி ஆட் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ளேயே ஓப்பன் ஆகிடும். டெக்ஸ்ட் பாக்ஸும் தண்ணி ஓப்பன் பண்ணிட்டாங்க. பாக்ஸாக இருந்தாலும் சரி, ரவுண்டாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் சரி, ரைட் கிளிக் பண்ணி ஆட் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்சர்ட் ஆகிடும். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் அதுக்காக நீங்கள் போயிட்டீங்க இன்சர்ட்டில் போய்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுக்க தேவையில்ல. சரியா? ஃபைல் இன்சர்ட் பண்ண தேவையில்ல. எல்லாமே ஃபைல் நீங்கள் இங்கேயே ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இதெல்லாம் எதுவும் தேவைப்படாது. சரியா? ஹைப்பர் லிங்க் பண்ணிக்கலாம். ஹைப்பர் லிங்க்னா எல்லாமே இன்டர்நெட்டுக்கு தான் இது யூஸ் ஆகும். ஹைப்பர் லிங்க் ஏதாவது ஒரு ஹைப்பர் லிங்க் எதை பற்றியாவது ஏதாவது ஒரு கிளிக் பண்ணால் அந்த இமேஜ் ஓப்பன் ஆகிற மாதிரி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே எதாவது டைப் பண்ணியிருக்கேன். சேம் கம்ப்யூட்டர் போட்டு செலக்ட் பண்ணி ஹைப்பர் லிங்க் பண்ணுறேன். எப்படி பண்ணுற மாதிரிங்க, இன்சர்ட் ஹைப்பர் லிங்க் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிட்டு ஹைப்பர் லிங்க், இன்சர்ட் ஹைப்பர் லிங்க் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். ஹைப்பர் லிங்க் வரும். அதாவது ஹைப்பர் லிங்க்னா ஏதாவது பற்றி ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நீங்கள் இன்டர்நெட் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா போய் கிளிக் பண்ணிங்கன்னா பேஜஸ் ஓப்பன் ஆகுது இல்லையா, அதுக்காக யூஸ் ஆகுது. அவங்களுக்கு அதை பொறுமையாக சொல்கிறாங்க. ஹைப்பர் லிங்க் அப்புறமா இன்டர்நெட் எடுக்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன் ஹைப்பர் லிங்க் என்னென்னா. உங்களுக்கு பிரேக், பேஜ் பிரேக், டேட் அண்ட் டைம், ஆட்டோ டெக்ஸ்ட், அடுத்தது உங்களுக்கு பிக்சர், சிம்பிள், டயக்ராம், மற்ற எதுவும் யூஸ் ஆகாது. சரியா? இது மட்டும் ஒர்க் பண்ணி பாருங்கள்.